ஹாய், திஸ் இஸ் லீமா ஃப்ரம் லீ மேக்கோவர் ஆர்டிஸ்டி. இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு கெட் ரெடி வித் மீ தான். ஆக்சுவலாக அஃபோர்டபுள் அஃபோர்டபுள்னா ரொம்ப அஃபோர்டபுள் இல்லை, ஓரளவு அஃபோர்டபுள் ப்ராடக்ட் வச்சு எப்படி நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது என்னென்னா ரீகோடுடைய வாட்டர் ஜெல். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னால நான் வந்து ரீகோடுடைய வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி அவ்வளோவா மேக்கப் போட மாட்டேன், எனக்கு மேக்கப் பிடிக்காது. இப்போ ஒரு வீடியோக்காக, யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எவ்வளோ நாள் போகும்னு தெரியல, நான் கட் பண்ணி தான் போடுவேன். மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வந்து நான் மாய்ஸ்சரைசர் போட்டுறேன். எனக்கு வந்து அண்டர் ஐ வந்து நல்லா டார்க் இருக்கும், அப்புறம் லிப் கிட்ட நல்லா டார்க் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை ஹைட் பண்ணுறதுக்காக என்னோட டார்க்கர் ஷேட் கன்சீலர் எடுத்து அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது சும்மா லைட்டாக நம்ம ரெகுலர் மேக்கப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய கன்சீலர் ப்ரஷ்ஷை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா. நான் வீடியோ பார்த்துட்டே பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு பிளெண்ட் ஆகுதா தெரியல. நான் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் வீடியோக்குள்ளே வருவேன். ஓகே, நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் எங்கே கன்சீலர் போட்டிருக்கேன், என்னுடைய டார்க் வந்துட்டு என் லிப்புக்கு மேலே, என் அண்டரை கீழே, அப்புறம் என் நெத்தியில் மட்டும் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். நான் வந்து டார்க்கர் ஷேட் எடுத்தது பிஏசியிலேருந்து எடுத்திருக்கேன். ஹாட் போக்கிற கன்சீலர் வந்துட்டு அதே அண்டரை கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் லிப் கிட்ட, அப்புறம் நெத்தியில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கன்சீலரை மட்டுமே வச்சு இது சும்மா ரெகுலராக போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. வெள்ளைகளில் கூல் டேன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டோனுக்கு. நான் அந்த போட்ட கொஞ்சம் கன்சீலரை வச்சு ஃபுல் ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, சும்மா ரெகுலர் மேக்கப்புக்காக தான் நான் இது கன்சீலர் போட்டு நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, பிஎஸ்சியுடைய டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை போட்டு செட் பண்ண போகிறேன். நான் அதுக்கு மேலே எந்த ஹைலைட்டிங் எதுவுமே பண்ணிக்கல, வெறும் ஜஸ்ட் பவுடரை மட்டும் போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுடைய ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்துட்டு அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தா தெரியும், என் அண்டர் ஐயில் கொஞ்சம் கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா தெரியல வீடியோவில், ஆக்சுவலாக எனக்கு தெரியுதுங்க. ஜஸ்ட் காஜல் போட்டு மஸ்காரா போட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இந்த இது பண்ணால், இது வந்து ரெனி நினைக்கிறேன். ஆமாம், லைட்டாக காஜல் போட்டு ரொம்ப மினிமல் மேக்கப் தான், வீடியோக்கு ஈவன் டோனாக தெரியறதுக்காக மட்டும் இந்த மேக்கப். மற்றபடி வெளியே போகணுன்னா கூட போட்டுக்கலாம். மஸ்காரா போட்டுட்டேன். ஐலைனர் போடுறவங்க போட்டுக்கலாம், போட வேணாம்னா உங்களுக்கு இருக்கேன். ஃபாரெவருடைய லிப்ஸ்டிக் பேலட் எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக் ஸ்டிக்கர் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடி ஆயாச்சு. என்ன பண்ண போகிறேன்னா, மஸ்காரா எல்லாமே போட்டாச்சு, லிப்ஸ்டிக் போட்டாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. லைட்டாக ஹைலைட்டர் போட போகிறேன். என் பொண்ணு இருந்துட்டு எனக்கு வந்து ஹைலைட் பண்ணுறது வந்து ப்ரஷ் வச்சு பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் அதை வச்சு பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டில் லைட் ப்ளஷ் கான்டோர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷில். ரெடி ஆயாச்சு. யூடியூப் வீடியோக்கு போகலாம். நம்ம
பாய்.